சிவகுமார் சார் வந்து மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேப்பர்ல வந்து எழுதி வச்சுட்டு அதை பார்த்துலாம் பயங்கரமா சொல்லிட்டு இருந்தாரு. சிவகுமார் சார் அகெயின்ஸ்ட் டிஎம்கே பேசுனது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியா சார்? இல்லைங்க, அவருக்கு வந்து சமூகத்தின் மீது ஒரு பெரிய அக்கறை எப்பவுமே உண்டு. சிவகுமார்லாம் வந்து ஒரு முறை விவேக் பேசினார். சிவகுமார், கார்த்தி, சூர்யா 3 பேரும் இருக்கிற ஒரு மேடையில் விவேக் பேச சொன்னாங்க. அப்போ அவர் பேசினார், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் டாஸ்மாக் வந்து நல்லா பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்கு, பெரிய கலெக்ஷனு. இங்கே டி நகரில் மட்டும் வந்து அது பெருசாக வசூல் இல்லை. அது காரணம் சிவகுமார் சார் தான். ஒரு இடமா போய் அட்வைஸ் பண்ணி ஒருத்தனும் குடிக்கவே வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி காமெடியாக பேசினார். ஆரம்ப காலத்திலிருந்தே அவருக்கு வந்து இந்த மது மீது ஒரு பெரிய எரிச்சலும் கோபமும் உண்டு. அது குடும்பத்தை சீரழிக்குதுங்கிறத அவர் முடிஞ்ச அளவுக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவரை பார்க்க யார் போனாலும் மதுவுக்கு எதிராக வந்து அவர் ஒரு கருத்தை சொல்லுவார். ஸோ அப்படி தான் வந்து இந்த முறை அவர் சொல்லியிருக்கிறாரு. சரியான பிளேஸ்ன்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா ஒட்டுமொத்த ஊடகங்களும் இன்னைக்கு வந்து அப்படி நிற்கிது. அந்த நேரத்தில் சொல்லும் பொழுது மிச்சம் ஓட்டு போட வர்ற பல பேர் வந்து இதை யோசிச்சு பார்த்து ஓட்டு போடுவாங்கலாம் அவர் நினைக்கிறார். இதில் வந்து பெரிய உள்நோக்கம்லாம் இருக்குன்னு நான் நினைக்கல. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதை செய்யணும்னு சொல்கிறாரு. தப்பு இல்லையே, சரியான கருத்து தானே.